ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் நம்மளோட ரவீனா இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவங்க சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்க பற்றி அந்த பிரிக்ஸ் எல்லாமே, அதாவது செங்கல் எல்லாமே தர்மாக்கோல்லையோ வெயிட்லெஸ் பேப்பர்லேயோ செஞ்சப்பட்ட ஒரு அட்டையிலையோ செய்யப்பட்ட பிரிக்ஸ் கிடையாது. அது எல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க செங்கலும் சிமெண்ட்லேயும் வச்சுட்ருக்க ஒரு பிரிக்ஸ். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு பிரிக்ஸ் 2 பிரிக்ஸை நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு முயலை ஃபுல்லாகவே மறைக்கிற அளவுக்கு கோட்டையாக கட்டணும் அப்படின்னா மினிமமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பிரிக்ஸாவது தேவைப்படும். அந்த 100 பிரிக்ஸையுமே வெயிலில் தூக்கிட்டு போய் அடிக்கிட்டு திரும்ப வரணும் அப்படின்னா அது ஒரு நடக்காத காரியம். அப்படின்றதுனால அவங்களால முடியாத பட்சத்தில் அது மார்னிங்கே நடக்குது. அவங்க ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பொத்துன்னு கீழே மயங்கியும் விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அதில் எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயமா இருக்குது. ஒருவேளை நம்மளோட ரவீனா உடம்பு முடியாமல் தான் எக்ஸிட் ஆகுறாங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க மணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்து ஃபேவரிசம் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு தாட்டுமே வருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீனா ஆல்ரெடி பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லேயே அட்வான்டேஜ் டாஸ்க் ஒன்று பார்த்துருப்பீங்க, டான்ஸ் மேரத்தானில். அதுலேயுமே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. மணி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக விட்டு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே ரவீனா பண்ண முடியாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மணிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ரொம்பவே ஒரு மோசமான கேமாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவீனா அப்படி பண்ணுறதுக்கு அர்ச்சனா விஜயவர்மாலாம் உள்ளே விட்டுருந்தாங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக விஜயவர்மாலாம் டாஸ்க்கில் சும்மா பூந்து விளையாடுவார். அர்ச்சனாவும் பயங்கர வேகமாக ஓடக்கூடிய நபர் அப்படின்னும் போது அவங்க விளையாடி இருக்கலாம். இவங்க 2 பேரையும் ஓட்டு போட்டு வெளியே அமைச்சிட்டு இவங்க உள்ளே உட்காந்து ஃபேவரட்டிசம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே ஒரு மோசமான சுச்சுவேஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரவீனா உண்மையாகவே மணிக்காக விட்டு கொடுத்துருக்காங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் உண்மையாகவே முடியலையா அப்படின்றது தெரியல. பட் டாஸ்க் கொஞ்சம் சிவியராக தான் இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.